3 சாரி நான் 3 to 1 சொல்லிட்டு இருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த ஃபுல்லையே 3 to 1 எல்லாரும் நம்ம கிட்ட கேக்குறாங்க டாடி, என்ன தெரியுமா, என்ன ஏன் இப்பெல்லாம் நீங்க வந்து வடிவேல் காமெடி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே. அப்புறம் வந்து இந்த கோவை சர்லாம் வடிவேல் அடிச்சுக்காங்கல்ல புருஷ முன்னாடி, அந்த மாதிரி காமெடிஸ் வந்து எடுத்து நீங்க பண்ணலாமல்ல. அதாவது மக்களுக்கு வந்து நான் உன்னை அடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க பாத்துக்குவேன். யாரு மக்கள் கேட்டாங்களா இல்லை நீயா ஒரு திருச்சி சொல்லிட்டு இருக்கிறியா? நான் போய் அதெல்லாம் கேட்பேனா? நான் தான் உன்னை டெய்லி அடிச்சிட்டு இருக்கிறேனே, அது இல்லை, மக்கள் கேட்குறாங்க. இது நீ விளையாட்டா சொன்னியா இல்லை சீரியஸாக சொன்னியா? நம்ம அந்த மாதிரி எடுக்கணும் ரெடி, மறுபடியும் காமெடி வீடியோஸா எடுத்துடலாம், அந்த மாதிரி எடுக்கணும். இனி மறுபடியும் வந்து காமெடி வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்கணும். அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். அப்படியா? சரி பண்ணிடலாம். இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஸ்கூபிக்கு அந்த கண்ணில் பிளட் வந்துச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நைட் ஏதோ பிளட் கண்ணில் இருந்து வந்திருக்கும் போல. ஃபுல்லா காலையில எந்திரிச்சு பாக்குறேன், அவன் உடம்புல இந்த சைடு ஃபுல்லா இவன் நகத்தை வச்சு வச்சு கீறி வச்சுக்கிறான். அடங்கறதே இல்ல ஒரு துளி கூட. சொரிஞ்சுக்கிறங்கற பேர்ல ரொம்ப ரோலிங் ஆகுது டாடி. மூஞ்சிய பாரு. தங்கமயிலே சொத்து உன்னை காட்டுறதா? கேக்குதா? உன்னை காட்டணுமா வீடியோல? அதனால அந்த மாதிரி வீடியோஸ் வந்து இனிமேல் பண்ணலாம் டாடி, ஓகேவா? அப்புறம் வந்து எனக்கு வந்து நம்ம ஏன் இன்னும் முன்னுக்கு வராமே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல நம்ம யூடியூப்ல முன்னுக்கு வரல அப்படின்னா நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடல. ஏதாவது நான் வந்து ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணலாம்னு இருக்கிறேன் டாடி. சரி, நம்ம வந்து ரெண்டு பேரும் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணா மட்டும்தான் வந்து என்னமோ எனக்கு அப்படி மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சுங்க. ஆமா, பயங்கரமா எப்படியோ நம்ம பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மாறி போயிடுச்சு. கான்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப மேட்டரே கிடையாது. ஆமா இல்ல, ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி ஆகாமையும் பாப்புலர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் முன்னாடி இருந்தே அவங்க வந்து அந்த இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது பண்ணாதான் இதுல வந்து நம்ம இது வந்துகிட்டே இருக்கோம் யூடியூப்ல அப்படிங்கிற ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. பேர் வந்து வெறும் 8,000 இல்ல 6,500 ரூபாயா எவ்வளவு எடுத்தோம் இன்கம், ஃபர்ஸ்ட் இன்கம். ஆமா, அது நம்ம இன்னொரு வீடியோல போடுவோம். அது வந்து ஒரு தடவை தாங்க, சத்தியமா சொல்றேன், ஒரு தடவை தான் நாங்க வந்து அந்த இன்கம்மே எடுத்தோம். ஆமா, அதுக்கப்புறம் வந்து எடுக்கவே இல்லை. நான் ஒரு விளங்காத மூதேவி, ஒண்ணுக்குள்ள லைக் இல்லாம வீடியோவும் போட வரதுக்கு வழி இல்லாம அப்படியே உட்கார்ந்தாச்சு. இப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்படி எல்லாம் நம்மளும் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் ஒரு நாள். ஆனா நம்ம ஆரம்பிச்ச புதுசுல நல்ல பீக்ல தான் இருந்தோம். அதை நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணாம விட்டோம். ஆனாங்க எதுவுமே வந்து ஒரு விஷயம் வந்து புதுசா நம்ம பண்ணும்போது, ஒரு வேலையாகட்டும், ஒரு எந்த ஒரு ப்ரொஃபஷனலாகவே இருந்தாலுமே வந்து எடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. நான் வந்து ஒரு மேக்கப் வீடியோ வந்து போட்டேன், அதுக்கு என்னைய கழுவி ஊத்துன விஷயம் இருக்கே. அன்னைக்கு நான் முடிவு பண்ண இனிமே யூடியூப்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் 5 லட்சம் வியூஸ் என்னமோ போயிருந்துச்சு. ஆமா, அப்ப வந்து யூடியூப் பத்தியே நம்மளுக்கு தெரியாது. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிட்லாம் முன்னாடி எல்லாம் அது பெருசா யாருமே அதை பத்தி சொன்னது கிடையாது. யூடியூப்ல இவ்வளவு இன்கம் வரும் அது இதுன்னு. ஆனா நம்ம அப்போ ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது, எல்லாம் வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடிட்டு. இன்னைக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய மன வருத்தமா இருக்குது. நம்ம இன்னும் இதுல வந்து முன்னுக்கு வரவே முடியலையே. எங்களோட மிஸ்டேக்கும் இருக்கு. அதை தாண்டி இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டாலும் பெருசா வந்து லைக் அண்ட் வியூஸ் எல்லாம் யூடியூப்ல போறது இல்ல. இப்ப ஆயிப்போச்சு அப்படின்னா, தடி எடுத்தவங்கலாம் சண்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரை கேட்டாலும் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் வந்து இன்கம் வந்து அவ்வளவு வாங்குறேன் இவ்வளவு வாங்குறேன், எனக்கு வயிறுவாயெல்லாம் எரியும். ஆனா பாவிகளா, நம்ம இன்னும் பின்னாடியே உட்காந்துருக்கேன். என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க வந்து எப்படியெல்லாம் இன்னும் இந்நேரம் நீங்க வளர்ந்து வந்திருக்கணும். இல்லை, அன்றைக்கெல்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் பார்க்குறவங்கள எத்தனை சொல்லியிருக்காங்க, நீங்களும் நேரம் லட்சக்கணக்கில் போட்டுட்டு இருப்பீங்க, லட்சத்துல உருளுவீங்க அப்படின்னு. நிஜமாவேங்க அப்படிதாங்க வந்து நினைச்சாங்க. இவன் பெரிய திமிரு காட்டுறா இவெல்லாம் வந்து. அப்போ வந்து என்ன டிக்டாக் வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் வந்து அப்போதான் ஸ்டார்டிங், ஓகேவா? அப்போதான் இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஆப் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்தது. நான் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் 80s 90s சாங்ஸை வந்து போட்டு நல்ல பீக்குக்கு போனேன் ஃபஸ்ட்டாக. இன்னைக்கு பெரிய ஃபெமிலியர், அதாவது மில்லியன் கணக்கில் இருக்கிற ஃபெமிலியர்ஸ் எல்லாமே எனக்கு பின்னாடி இருந்தவங்க. நான் அவ்வளோ க்ரோ த்ரூ பண்ணேன். இன்னைக்கு அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க.
நான் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் படிக்கட்டிலேயே வந்து உட்காந்துருக்கேன். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைங்க. அந்த கால நேரம் நம்மளுக்கு சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து 10வது படிக்கட்டை தொட முடியும். இல்லை அப்படின்னா அது சரியில்லை அப்படின்னா 1வது படிக்கட்டிலேயே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் இன்னொன்று என்ன, நம்ம யூடியூப்ல எஃபர்ட் போடல, ஆனால் இன்ஸ்டாகிராமில் நீ நல்லா எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்க. பட் ஏன் போகலை அப்படிங்கிறது நம்ம இன்னுமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஒன்று. நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மெனக்கிடுறதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னா, நான் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் இந்த ஆள் வருவான். சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீதியில் 12 வீடுங்க, யாருமே இவர்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் இவரும் அதை நம்பி வராரு பத்தியா. சரி, அது இல்லை, அது ஏதை நான் சொல்கிறேன் தெரியுமா, அதுதான் விடாமுயற்சிங்கிறது. புரியுதா இந்த கான்செப்ட்? இங்கே இருக்கிறவங்க யாருமே இவர்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெல் செட்டில்டு, எங்களை தவிர. நீங்கள் உடனே வந்து இவங்க கூடலாம் இருக்கீங்களா, நீங்களும் பெரிய லால் விட்டு கொலா போட்டுலாம் கற்பனை பண்ணிக்கூடாது. மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. என் பஸ்ஸில் வரை 70 ரூபா இருக்குது, நாளைக்கு நீ சம்பளம் வந்தாதான். அந்த மாதிரி அது விடாமுயற்சி ஒன்றா. இப்போது நான் ஏன் இன்ஸ்டாகிராமுக்கு மெயினாக மெனக்கெட்டுட்டு இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாரீ பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டினியூஸாக வீடியோ போட்டால் தான் ஏதோ ஒன்றை பார்க்க முடியும். வாங்கின விஷயத்துக்காகவாவது ஏதாவது புரட்ட முடியும் இல்லையா? அத்தனை சாரீ வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டுறேன். இல்லை அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கூட உட்காந்து முக்கிட்டெல்லாம் உட்காந்துருக்கவே மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது. ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் அடப்போ இதையாவும் பண்ணுறதுவோ, நம்மளுக்கு என்னமோ வியூஸோ லைக்ஸோ வந்து பெருசாக போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அது இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம எத்தனை நாளைக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பிக்கையிலேயே ஓட முடியும். அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அங்கே நடக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 வீடியோ போடுறோம் அப்படின்னோம்னா அதில் ஒரு 2 வீடியோவாவது கிளிக் ஆனி நல்லா போச்சுன்னா தான் ஓகே, இந்த மாதிரி பார்க்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம எதாவது பண்ண முடியும். நம்ம போடுற 10மே நக்கிட்டு போச்சு அப்படின்னா அப்போ அது டிப்ரெஷனில் தான் போகும். அதனாலேயே வெறுப்பாயிருதுங்க. எதுக்கு போயிட்டு இதுக்கு மெனக்கெட்டு போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற வெறுப்பாகுது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எவ்வளவோ எங்கள் 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம்னு ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வேல்யூ இல்லை அப்படின்னு பின்வாங்கிட்டேன். அதனால தான் வந்து இப்போ நான் சொன்ன விஷயமே கான்ட்ரவர்சினால் வந்து எவ்வளோ வியூஸுங்க ரெடி. இன்னைக்கு வெளியிலே வரவங்க 1 lakh வியூஸ் பார்த்தா கொக்கமக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்காது, எந்த ஒன்றுமே இருக்காது. ஆனால் அது எதுக்கு போச்சு, எதுக்கு போகுது, ஏன் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 1 லட்சம் வியூஸ், மில்லியன் வியூஸ்லாம் போகுது. நீ வேற எனக்கு பார்த்தோன்னா டே யாரா நீங்கள்லாம், எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு நாள் மாறும். நம்ம இனிமேல் யூடியூப்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, யூடியூப்லேயும் இனிமேல் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். பண்ணாமையாப்பா இருக்கும், நம்ம பண்ணி இல்லை பண்ணணும். நம்ம அதை வந்து விட்டோங்க. எப்பன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டோம். ஏன்னா என்ன கண்டென்ட் கொடுக்கறதுங்கிறது தெரியாது. நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, வீடியோஸ் போட முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா அவரும் காலையில் போனால் நைட் ஆகிடுது, நானும் எனக்கு ஏன் வேலை. அப்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷர்ஸில் போயிட்டு இருந்தது. ஒர்க் எல்லாமே பர்சனல் ஒர்க்காக எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது எனக்கு அதைத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஒழிஞ்சு இந்த யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணக்கூட இல்லை. இப்போதான் வந்து தோணுது. பட் லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்து பெருசாக. ஆனால் அதான் நான் சொன்னேன் பார்த்தியா, இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகிருச்சு. இப்போ வந்து வியூவர்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. அப்போ அதில் எது நல்லா இருக்குது, எது வந்து இதாக போகுதோ அந்த இதுதான் வந்து போகும். இது வந்து கடலில் ஊசி போட்டுட்டு தேடுற மாதிரி. அதாவது ரொம்ப வளர்றதோ இல்லை ரோலிங்காக ஏதாவது பேசுறது, கேனத்தனமான ஏதாவது ஒரு வீடியோ பண்ணு நல்லா போகும். அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது ஆனால் போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இனிமேல் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து போயா ஏன்னா அவர் சவுண்ட் விட்டுருந்தாருன்னா நம்ம பேச முடியாது, பேசுறது கேட்காது. சரி, இருந்தாலும் அவரோட இதை செய்கிறாரு, பெரிய விஷயம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி நம்மளை விட கீழே உள்ளவங்கள நான் ஒரு நிமிஷம் நினச்சிக்கிறது, ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நாமளே ஏதாவது ஒன்று சொல்லி மனசு தேடி அப்படியே மனசு தேடிட்டு ஓட வேண்டியதான். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, பார்ப்போம். பிரச்சனையே இல்லை. நீங்கள் வேறு ஆமாம், இவனுக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா பேர் யாரும் ஸ்கூபா உனக்கு சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? ஏதாவது மன வருத்தங்கள் இருக்குதா? என்ன 3 நேரம் 35 ரூபா கிடைக்குது. சரி, உண்மை வீடியோவில் காட்டியாச்சு. மயிலே சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணுமாடி தங்கம்?
வெண்மடி சொத்து அவன் கிடக்குறான் லூஸ் பையன். சரி நம்ம இந்த விழாக்கை வந்து முடிச்சிடலாம். இல்லைல்ல. ஆனா வந்து நாயா பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தெருவுலலாம் இருக்கக்கூடாது. பெரிய வந்து பணக்கார வீட்டில் போயிட்டு ஜாலியாக சூப்பராக வாழணும் இல்லை பார்ப்போம். ஆனால் எந்த ஜென்மமும் இனி வேண்டவே வேண்டாம்டா சாமி. மனுஷ ஜென்மமும் வேண்டாம், மிருக ஜென்மம் எந்த. நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி என்ன வேண்டி வரமாங்குவேன் அப்படின்னு என்னை கேட்டால், எந்த ஒரு பிறவியுமே வேண்டாம் கடவுளே அப்படின்னு மட்டும்தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். வேண்டாங்க, ஒரு கொடுமையாக அது மனுஷ ஜென்மம் இருக்குது பார்த்தீங்களா, கருமம் எத்தனை. இந்த விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி கடவுள் வந்து என் முன்னாடி நின்று நீ எல்லாம் என்னை எதுக்கு படைச்சேன் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறோம். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக. அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ.